நன்றி. எனக்கு இன்று இந்த கடைசியாக இடம்பெறுகின்ற கடைசி நாளான இன்று நிதி அமைச்சு தொடர்பாக விவாதத்தில் கலந்து கொள்வதேற்று எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால், இன்றைக்கு காலையிலிருந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக வலிமையாக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் எதுவும் செல்ல முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் பொழுது கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், அதாவது எங்களுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்க மீது மிகவும் அபாண்டமான பழிகளை சுமத்தி ஆன நடவடிக்கைகள் எடுக்கின்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. அதனால் நான் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றேன். ஏனென்றால் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஆரம்ப காலத்து அரசியல் என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும். அன்றைய காலத்தில் அவ்வாறாக இருந்த அரசியல்வாதி இன்று மிகவும் சீரழிந்து போன ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இந்த விசேடமாக நகரசபை தேர்தல் வருகின்ற போது தடார் என்று அவர் பதவி விலகி தான் சென்று அந்த மேயர் பதவியை கைப்பற்றுவதற்காக மிகவும் கங்கணத்தோடு செயல்பட்டதையும் காணக்கூடியதாக. ஆனால் இந்த முறை அவர் காண கிடைக்கவில்லை. அதனால் வேண்டி நாங்கள் வேறு வேறு கதைகளை அளந்து இந்த சபையை வீணாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ரஹ்மான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய மாளிகாவத்தை பிரதேசத்திற்கு சென்று உங்களது வட்டாரத்தையாவது பாதுகாத்து கொள்வதற்கு தயாராகுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இம்முறை கொழும்பு மாநகர சபையை வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தி, அதனுடைய மேயர் வேறு யாருமல்ல எங்களுடைய ராய் சகோதரி என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால், எங்களுடைய கவிரத்ன பெண் உறுப்பினர் அவர்கள் மிக அபாண்டமான சொல்லி, அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் இடம்பெறும் அல்லது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று பார்க்கின்ற போது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல், கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற இருக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும். என்னவென்றால், 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள், மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும், இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய கட்சியாகும். அந்த வகையில் தேடி பாருங்கள். 1958ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு 1977ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு நாட்டின் இன கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். பிறகு 1979ஆம் ஆண்டு அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இளைஞர் யுவதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தை, சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாருமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாகும். பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1981ஆம் ஆண்டு யார் உலகத்தை எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள். இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலைகாரர்கள். அவ்வாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் திகதி 23ஆம் திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து 53 சிறை கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைத்தனத்தை புரிந்த அன்றைய ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய அரசாங்கமாகும். இந்த வகையில், அதாவது இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம், ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள் இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன.
அந்த பல்வேறு விடயங்கள் பேசுவதெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. 1983ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள், சித்திரவதை செய்து ருசித்தவர்கள், அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நபர்களும் கூட இருக்கின்றார்கள். அந்த நரித்தனமானவர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே, இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விசேடமாக இதில் வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள், அபிவிருத்தியும் இழந்த மக்கள். அந்த அபிவிருத்தியும் இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடக்கை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனரமைப்பதற்கான வேலை, வற்றுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை, பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது, பரந்தல் கெமிக்கலை மீள கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடு, அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம். கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இம்மாதம் 29ஆம் தேதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து, அது மாத்திரமல்ல குறிஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, KKS பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள். அது மாத்திரமல்ல, விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் 20க்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கற்று எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பருத்தித்துறை அதே போன்ற விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பருத்தித்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது, ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை மீள கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள், அது மாத்திரமல்ல தமிழர்கள், பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் கரையோர பிரதேசமான அந்த விகுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று. ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ், விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விகுதியும் புனரமைக்கப்படுகின்ற, இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால் எங்களை பார்த்து ஊளையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த ஊளைகளை கண்டு நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை. ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது. நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேற்று மனுக்கள் 17 பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம். அந்த 17 சபைகளும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேற்று மனு பத்திரம் என்றால் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள்
சக்தியின் வேட்புமனு மாத்திரமே. அதனால் இம்முறையும் வாழ்ப்பாணத்தில் நாங்கள் வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன். நன்றி, வணக்கம். காரணமாக இந்த இடத்துக்கு வரவை செல்ல முடியவில்லை. இன்றைய தினம் என்னை உரையாற்றுவதற்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எமது வடமாகாணம் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்கியது. அதற்காக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் யாழ் நூலகத்திற்கு 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி தந்ததற்கும் இந்த எமது அமைப்புக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் வடமாகாணம் கல்வியில் தலை சிறந்து விளங்கியது. எமது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் முன்னைய காலத்தில் எமது யாழ்ப்பாண நூலகத்துக்கு சென்ற சமயம் அவர் அவதானித்தது ஒன்று, பாதணிகளை கலட்டிவிட்டு நாங்கள் உள்நுழைகின்றோம் எல்லோரும். அதன் காரணமாக பல இடங்களிலும் வெளிநாடு சென்ற போதும் எமது யாழ்ப்பாண நூலகத்தை பெருமைப்படுத்தி கூறியிருந்தார். ஏனென்றால் தமிழ் மக்கள் கல்விக்கும் கொடுத்த முன்னுரிமை அதிலிருந்து வெளிப்படுகின்றது என்று. அதற்காக இந்த முன்னுரிமையை அடிப்படையில் எமது யாழ்ப்பாண நூலகத்தை மேலும் அபிவிருத்தி செய்து ஆராய்ச்சியை நிலைநிறுத்துவதற்காக மேற்கொண்ட ஜனாதிபதியால் நிதியொதுக்கி இன்னும் பலம் பெறுகிறது. எமது நாட்டில் 30 வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு. நாங்கள் இப்போது நான் வீட்டிலிருந்து விபத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன். வட்டளைந்த வதை முகாம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது யாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே இன்று இருக்கிறார்கள். அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது எமக்கு. ஏனென்றால் இதில் 2 இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 வருடங்களாக நாங்கள் யுத்தத்தில் இலங்கை பின்தங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் நினைக்கின்றோம், தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை, சிங்கள இளைஞர்களும் இந்த யுத்தத்துக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தமிழ் இளைஞராக இருக்கட்டும், சிங்கள இளைஞராக இருக்கட்டும், சாதாரண அம்மா அப்பாவுகளின் பிள்ளைகளே என்று நாங்கள் உணர்கின்றோம். அதற்காக இந்த மூல காரணமாக இருந்த அன்றைய கல்வி அமைச்சர்கள் இருந்த ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் கூட நின்றிருந்தார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கான விசாரணை அமைத்து இந்த வட்டளைந்த வதை முகாம் மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு நிலையை, ஒரு குழுவை அமைத்து இதுக்கான விசாரணை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உயர் சபையில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வரவு செலத்தை பொறுத்து எடுத்துக்கொண்டால் எமது பருத்தித்துறை கரையோர பகுதியில் இந்த வீதி இதுவரை காலமும் வேறாலும் புனரமைக்கப்படாமல் இருந்தது. பின்தங்கி ஏதோ வகையில் அந்த பிரதேசத்தை ஒதுக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய போது எமது வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த வீதியை புனரமைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் கடல் தொழில் சமுதாயம் சார்ந்து கரையோர பகுதியில் இருக்கும் பருத்தித்துறை கரையோர பகுதியில் இருக்கும் அலைகளால் அவர்களது படகுகள் சேதப்பட்டு கொண்டிருந்தது. எமது கடற்தொழில் அமைச்சரால் அதை அவதானித்து அவர்களுக்கான பாதுகாப்பு அணையை அமைப்பதற்கு அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த வரவு செலவு திட்ட நிதிகளை கொண்டு நாங்கள் நாட்டை முன்னேற்றி விட வேண்டும் என்றது ஒரு அசண்டை இனம்தான். ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், வரவு செலவு திட்ட நிதிக்கு அப்பால் எமது வடமாகாணத்தில் ஒரு பாரிய தொழில்துறைகளை உருவாக்குவதற்கு எமது கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் சுனில்காந்த் நிதி தோழர் அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட நேரத்திலும் அவர் நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளில் பல இடங்களை சென்று பார்வையிட்டிருக்கிறார். மதிய நேரம் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமலேயே அவரது வேலைப்பளதுக்கு மத்தியில் பல இடங்களில் சென்று தொழில்துறை உருவாக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம். அதனால் எதிர்வரும் காலத்தில் வடமாகாணம் என்பது பல தொழில்துறைகளை உருவாக்கும். ஏனென்றால் இன்று எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள், குறிஞ்சாத்தீவு, உப்பளம், கடற்தொழில் நீரியவள அமைச்சர்களும் அதே நேரம் கைத்தொழில் அமைச்சர்களும் வெள்ளத்திற்கு ஊடாகவே சென்று அந்த இடத்தை நேரடியாக அவதானித்திருக்கிறார்கள். அதை அவர்கள் இன்று அதை பார்த்துவிட்டு அவ்வாறான கருத்துக்களை இன்றுதான் எதிர்க்கட்சியிலிருந்து கூறுகிறார்கள். முன்னைய காலத்தில் கூறவில்லை. ஏனென்றால் முன்னைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் வந்தார வாழ வைத்த கிளிநொச்சி மண். ஆனால் முன்னைய ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநொச்சி ஃபுல்லாகவும் மதுபான சாலைகளை அனுமதி பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக முன்னைய காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்களில்
கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால் மதுபான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் என்று. ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன, பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. எமக்கு நம்பிக்கை இருக்கிறது, கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு தொழில்துறை வலயமாக ஆக்கும் போது இவ்வாறான கசிப்பு உற்பத்திகளிலிருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும். இந்த உயரிய சபையில் எமது பெண்களை பலர் இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெண்கள் என்பது எங்களது சகோதரிகள். ஏனென்றால் வடபகுதி மக்கள் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்கியவர்கள். யுத்தத்தின் காரணமாக பல இன்னல்களுக்கு மத்தியிலும் கல்வியை தொடர்ந்து பல உயரிய இடங்களில் இருக்கின்றனர். ஏனென்றால் நான் இந்த சபையில் கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது. இன்றைய கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்தவர் இல்லாத காரணத்தாலும், ஆனாலும் அவர் 10 வருடத்திற்கு மேலாக தமிழ் மக்களின், வடமாகாண மக்களின், தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்த வகையில் அவர் பாரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார். ஏனென்றால் வடமாகாணத்தை கல்வி ரீதியாக, அறிவு ரீதியாக முன்னேற்றுவதற்கும் எம்மை கூட வளப்படுத்துவதற்கும் பாரிய அர்ப்பணிப்பை செய்து அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள். இன்று எடுத்துக்கொண்டால் பாரிய திட்டங்களை போடும்போது பிளான் தேவை என்றிருக்கிறார்கள். இன்று அவர்களிடமே பிளான் இல்லை, அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை. அவர்களது பார்லமெண்ட் உறுப்பினர் போட்டி போடும் போது அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பில்லை. ஏனென்றால் பார்லமெண்ட் போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களது போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம். அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்பத் தெரியாமல் இந்த தேர்தலில் களத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகரன் கேளுங்கள். ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள். பல குற்றச்சாட்டுகளை வச்ச போது நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கொண்டார், எங்களை விமர்சிக்கலாம், ஆனால் சாதாரண சகோதரிகளை விமர்சித்து வரும் காலத்தில் இந்த மாரி தவக்கை என்பது மழை காலத்தில் கத்தி தானாக இறக்கும். ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது. அதன் காரணமாக எம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது என்றே அவர் கூறியிருக்கிறார். எனக்கு குழந்தை கூட இல்லை. அவ்வாறான ஒரு சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தகவலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்றை கூறுகிறேன், இன்று அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் இன்று அவருக்கு வடபகுதியில் பல எதிர்ப்புகள் வர கிளம்பியுள்ளது. அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொழும்பை மையப்படுத்தி பல காலங்களில். அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார். ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம், எனக்கு தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வரும். எதிர்வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்றுவதற்கு மனிதநேயம் கொண்ட அமைப்பு என்ற ரீதியிலும், மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திடசங்கம் போட்டிருக்கோம். எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் எவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள், ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை. புதிய ஒரு சகாப்தத்தை படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது பாரிய இடைகளுக்கு மத்தியில் முன்னேறிய நாடு என்ற ரீதி இல்லாத சாதாரண நிலையிலிருந்து சிறந்த வரவு செலவு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வை எதிர்வரும் காலத்தில் இந்த நாடு என்பது சிறந்த ஒரு அபிவிருத்தி பாதையை அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.